டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதலாக 10 ரூபா வசூலிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கிட்ட நம்ம செய்தியாளர்கள் கேட்டாங்க வரும். அதுக்கு பல்வேறு பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஓகே. ரூபாய் கம்மியாச்சு, 5 ரூபாய் கம்மியாச்சுங்க. வர ஆச்செல்லாம் இந்த மாதிரி தான் நிற்குது. வாங்குற காசு வாங்கி தான் இருக்கிறாங்க. 10 ரூபாய் கம்மியாச்சு, 5 ரூபாய் முதல்ல தான் வாங்குறாங்க, எக்ஸ்ட்ரா தான் வாங்கிக்கிறாங்க. அந்த வைன் ஷாப்பில் யார் வாங்கினாலும் அதான் பார்க்க முடியாது. எவ்வளோ எல்லாமே கஷ்டப்பட்டு தான் வாங்குறது. இது எல்லாமே சொந்த வழிப்பில் வந்து வாங்கி குடிச்சுக்கிறோம். சும்மா 2 நாள் மூடிடுவாங்க, 4 நாள் மூடிடுவாங்க. எதுவுமே ஆகுறதில்ல இதெல்லாம். ஆனால் எம்ஆர்பி வந்து 140 ரூபா போட்டிருக்குன்னா எல்லா பொருளுமே நமக்கு கடையில் வாங்குற எல்லா பொருளுமே வந்து 140 அதாவது 100 ரூபான்னா அதோட கம்மியாக தான் கொடுக்குறாங்க. இங்கே மட்டும் 140 ரூபான்றது 160 ரூபா 40 ரூபான்றது 160 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அது எப்படி பாட்டில் மட்டும் ரிட்டர்ன் பண்ணால் ஒரு 10 ரூபா கொடுத்துட்றாங்க. அப்போ 10 ரூபாய் எங்கே போகுது? நாங்கள் குடிகாரங்க, எங்களுக்கு வந்து காலையில் 12 மணி ஆகணும், பிச்சை எடுத்தால் வந்து குடிக்கிறோம். அந்த 10 ரூபா அவங்க எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. கேட்டால் இல்லைன்னா பிராண்டி கிடையாதுன்னு சொல்கிறாங்க சார். சார் அது நீங்கள் இப்போ வந்திருக்காரு விஜய், அவர் தான் ஏதாவது ஒரு முடிவு சொல்லணும். நாங்கள் வந்து குடிகாரன் தான். 140 ரூபா சரக்கு 150 ரூபான்றானுங்க, அதையும் வாங்கினோம். 5 ரூபா அதிகமாக சொன்னாங்க, அதையும் வாங்குகிறோம். இப்போ 160 ரூபான்றாங்க, அதையும் நாங்கள் வாங்குகிறோம். எதுக்கு 160 ரூபா வாங்குறீங்க? அதுவும் கேட்டால் நீங்கள் பாட்டில் ரிட்டர்ன் வந்து கொடுக்கணும் அப்படின்னா எங்கள் காசை வாங்குறதுக்கே நாங்களே கீழே நின்று வாங்கணும். அது கூட ஒழுங்காக கொடுக்க மாட்டேன்றாங்க. எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குது. சிப்ஸு அதிகம், வாட்டர் கேனு அதிகம், கிளாஸ் அதிகம், எல்லாம் டபுள் ரேட்டு. அது போக ஒழுங்காக நிம்மதியாக குடிக்கவும் முடியல. 140 ரூபா குவார்ட்டருக்கு 145 ரூபா கொடுக்காங்க, 5 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்காங்க. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கேட்காங்க. இவங்களுக்கு குடிக்கிற தண்ணிக்கு 10 ரூபா வாங்குறாங்க. கிளாஸ் 5 ரூபா வாங்குறாங்க. வெறும் 1 ரூபா கிளாஸுக்கு 5 ரூபா வாங்குறாங்க. இதை வந்து இதோட இந்த அரசாங்கம் வந்து நிப்பாட்டுறதுக்குள்ள வழியே பார்க்கணும். இந்த 5 ரூபா வாங்குறது 10 ரூபா வாங்குறது இந்த கதையே இருக்கக்கூடாது. 160 ரூபா ஒரு குவார்ட்டர் ரைட், ஓகே, நம்ம கொடுத்துட்றோம். பாட்டில் வந்து ஒரு 10 பாட்டில் இருந்து கொடுத்தா அதுக்கு எவ்வளோ தரணும் காசு? 100 ரூபா தரணுமா? தர முடியாது. 70 ரூபா தான் தராங்க. அவள் தாண்டா வரோம், இது மேலே தர முடியாதுடா அப்படின்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்கள். 140 ரூபா இல்லைங்க. தண்ணியெலாம் நாங்கள் வந்து வெளியே வாங்கிக்கிறோம். நம்மளுக்கு வந்து இந்த இதுவே வேணாம், இந்த தண்ணி கிளாஸ் வாங்கி வேணாம், நம்ம வெளியே வாங்கிக்கிறோம். ஆனால் பாட்டில் வந்து 140 ரூபா ஒரு குவார்ட்டர்னு கொடுங்க. இதுதான் வேண்டியதில் நம்பிக்கை. பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினாரு. இப்போ பாட சொல்லுங்களா பாட்டிலுக்கு 20 ரூபான்ட்டு? சில இடத்துல வந்து என்னென்னா பாட்டிலுக்கு 10 ரூபா ஸ்டிக்கர் விட்டுறாங்க. நம்ம வாங்கிட்டு வெளியூருக்கு வருவோம், 5 கிலோமீட்டர் தள்ளி வருவோம். அதுக்கு டீசல் எவ்வளோ ஆகும்? 5 கிலோமீட்டர் காரில் வரோம், பைக்கில் வரோம்னா 2வது அந்த 10 ரூபாய்க்கு 2வது போக முடியுமா? அந்த பாட்டில் தூர தான் போடுறோம். அந்த இது சிஸ்டத்தை நிப்பாட்டணும். 1,30,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.